என் நெஞ்சில் குடியிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. சபரி வந்து நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறான், வயசானவங்களை பார்க்குறாங்க. அதில் திருநங்கையான எங்களுக்கு வருஷம் தவறாத அரிசி, புடவை, ஒரு கூட பிறந்த தம்பி ஒரு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ நம்ம எதிர்பார்ப்பலையோ நம்ம தம்பிக்கிட்ட இருந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா போல. மாத்திரைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொன்னோம். என்னோடய ரிசிப்ட் அனுப்பின பிறகு அது மாத்திரை எவ்வளோ இருந்தாலும் அது வாங்கி கொடுத்து அனுப்புவார். சபரி இந்த முருகருக்கு தான் வந்து ஆண்டு தவறாமல் திருக்கல்யாண உற்சவம் செஞ்சுட்டு வர்றாரு. நாங்கள் திருநங்களை எடுத்து செய்கிறதுனால தம்பியோட பங்கு என்றைக்கும் முருகர்கிட்ட இருக்கும். அதில் வடபழனி முருகர் ரொம்ப இஷ்டம். இந்த சஷ்டி வந்தாலே எல்லா கோவிலுக்கும் போவார். முருகர் 6 படைக்கும் நம்ம முருகருக்கும் வந்து செய்வார். அந்த பிஸி இதுலேயும் வந்து முருகர் பார்த்துட்டு திருக்கல்யாணம் அவர் கையால் பண்ணிட்டு போவார். பழக்கம் எப்படி சபரின்னு நான் சொல்லணுன்னா, ஜல்லிக்கட்டில் பழக்கம். திருநங்கையில் கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி போய் உட்காருறவங்க, கொஞ்சம் பேசுகிறவங்களும் இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ சபரி வந்து எங்கள் கூட நல்ல பழக்கமாகி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து எங்கள் கூட நடுரோட்டில் படுக்கிற நைட்டில் தூங்குறது வரைக்கும் சரி, ஜல்லிக்கட்டில் நிறைய ஹெல்ப்புங்களை டேப்லெட்டாக இருக்கட்டும், தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், நாங்கள் வாலண்டியர்ஸாக வேலை செய்யும் போது எங்கள் கூட சேர்ந்து அவனும் வேலை செஞ்சான். ஒரு குழந்தை பெற்றுக்காத ஒரு தாய் மாதிரி, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படுமோ, ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஏழை குழந்தைங்களாக இருக்கட்டும், அதை தேடி போய் படிப்பு சம்மந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுப்பாப்பல. எந்த பொருளை வேணாலும் மக்கள் திருடலாம், ஒரு கல்வியை வந்து ஒரு குழந்தைகிட்ட திருட முடியாது. அந்த கல்வியை கொடுக்குறப்போல நிறைய பேர் இப்போ ஆர்வாக இருக்கட்டும், விக்கல் சீக்கிரம் கூட சரி, நிறைய பேர் வந்து அந்த தனி ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, கருத்துக்கள் கேட்கும் போது சபரி கேம் ஆடிட்டுருக்காரு, இன்னும் ஒரு ஒரிஜினலாக வெளியே வர நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சபரியோட குணாதிசயமும் இயல்பும் இப்படி தான், அவன் கேரக்டரே அப்படி தான். அவர் வந்து உள்ள ஆடுறதே வந்து எங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும், அவரோட பர்சனல் விஷயத்துக்கு எதுவுமே கிடையாது. இந்த கேமை நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வந்தால் மக்களுக்கு உதவி பண்ணலாம், குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், நடிவுற்ற திருநங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பெரியவங்க வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப்பிங் தான் பிக் பாக்ஸ் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே என் தம்பி வந்து எங்களெல்லாம் பார்த்து பிளெஸிங் வாங்கிட்டு போனாப்புல. சத்தியமாக அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு போனேன், நான் நல்லபடியாக ஜெயிச்சு வந்தேன்னா இன்னமும் நல்லா பெஸ்ட்டாக செய்வேங்க்கா அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காப்புல. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சபரி அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்து விளையாடிட்டு வந்து இருக்கார். நல்லா வெற்றிகரமாக தான் அவரோட கேம் பிளே வந்து போயிட்டு வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் இப்போ லாஸ்ட் எபிசோடில் கம்பேர் பண்ணக்கூடிய நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சபரி அப்படின்ற கண்டஸ்டண்ட்டை வந்து குறிப்பிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இது எல்லாருக்குமே வந்து புதுசாகவும் ஆச்சரியமாகவும் சூப்பராகவும் வந்துருந்துச்சு. என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, சபரி வந்து நார்மலாக ஒரு நடிகராக வந்து இருந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்து ஏர்ன் பண்ணாலும் அவர் ஏகப்பட்ட திருநங்கைகளுக்கும் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வருடம் மாதம் தன்னால் தான் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நலத்திட்டங்கள் உதவியாகவோ இல்லை மற்ற எந்த மருத்துவ செலவுக்காகவோ இந்த மாதிரி குறிப்பிட்டு திருநங்கைகளுக்கும் நிறைய குழந்தைகளுக்கும் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கிறதா விஜய் சேதுபதி அவர்கள் மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்தார். இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே புதுசாக வந்து இருந்தது. ஸோ இந்த ரிலேட்டடாகவே சபரி அவர்களால் பல நன்மைகளை வந்து அடைஞ்சிருக்கக்கூடிய எண்ணூரை சேர்ந்த ஒரு திருநங்கை குழுக்கள் அவங்க வந்து இருக்காங்க. இவங்க வந்து சபரி அவர்களால் நிறைய நன்மை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ டேரெக்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுப்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சபரி அப்படின்ற கண்டஸ்டன்ட் விளையாடிட்டு வந்திருக்காரு. இப்போ கடந்த ஒரு எபிசோடில் தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இதை மென்ஷன் பண்ணி வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி சபரி வந்து நிறைய திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இது எல்லாருக்குமே புதுசாக வந்து இருந்தது. இந்த விஷயம் வந்து விஜய் சேதுபதி சொல்லி தான் வந்து கொஞ்சம் லைம் லைட்டுக்கு வந்து வருது. அவன் சபரியால் பலனடைஞ்சிருக்கக்கூடிய பல்வேறு திருநங்கைகளில் நீங்களும் வந்து ஒருத்தவங்க, உங்களோட குழுக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து ஒருத்தவங்க. உண்மையிலேயே சபரி அவர்கள் உங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க அதில் வந்து ஆரம்பிச்சிருங்க. என் பேர் ரேணுகாதேவி. நான் ஒரு வடசென்னை திருநங்கை. வடசென்னையில் ஸ்நேகிதின்னு ஒரு அமைப்பு, திருநங்கைகளுக்கான ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 13 வருஷத்துக்கு மேலான வேலை செஞ்சிட்ருக்குறோம். திருநங்கைகளுக்கான ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ஸ்கீமு, திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரமும் எல்லா விஷயத்துக்கான வேலை பார்த்துட்ருக்கு ஸ்நேகிது. திருநங்கைகளுக்காக மட்டும் அதில் வந்து நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறேன். இவங்க வந்து பொருளாளர் இருக்கிறாங்க.
இது போயிட்டுருக்கு. எனக்கு பழக்கம் எப்படி சபரின்னு நான் சொல்லணுன்னா அதை நான் இந்த நேரத்தில் நான் மென்ஷன் பண்ணணும். ஜல்லிக்கட்டில் பழக்கம் இல்லை ஆள் ஒரு திசையாக நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல டீமாக ஃபார்ம் ஆனோம். அவ்வளோ பெரிய பலாயிரக்கணக்கில் இடத்துல வந்து சபரி வந்து எனக்கு நல்ல ஒரு தம்பியாக பழக்கமான அப்போலாம். திருநங்கையில் கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி போய் உட்காருறவங்க கொஞ்சம் பேசுகிறவங்களும் இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ சபரி வந்து எங்கள் கூட நல்ல பழக்கமாகி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து எங்கள் கூட நடு ரோட்டில் படுக்கிற நைட்டில் தூங்குறது வரைக்கும் சரி, ஜல்லிக்கட்டில் நிறைய ஹெல்ப்புங்களை டேப்லெட்டாக இருக்கட்டும், தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், நாங்கள் வாலண்டியர்ஸாக வேலை செய்யும் போது எங்கள் கூட சேர்ந்து அவனும் வேலை செஞ்சான். அது செஞ்சிடாத வேலை செஞ்சோமா இருந்தோமா நம்ம ஹெல்ப் பண்ணோமெல்லாம் கிடையாது. சபரி அந்த நைட்டெல்லாம் எத்தனை மணிக்கெல்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சோ அப்போல்லாம் இருந்து எங்கள் கூட நைட்டில் படுத்து பிளாட்ஃபாரத்தில் எங்கள் கூட படுத்து, அப்போ தான் சபரியை பற்றி நான் ரொம்ப பிடிச்சேன். என் மடியில் படுத்து என் பிள்ளை மாதிரி என் தம்பி ஒரு திருநங்கைன்னு பார்க்காம கூட சகோதரி மாதிரி படுத்து மடியில் படுக்க வைப்பேன். நாங்கள் சாப்பிட எல்லா வேலை செஞ்சுட்டு ஜல்லிக்கட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கும்பலாக சாப்பிடுவோம். அவ்வளோ பலாயிரக்கணக்கில் நடுவில் தான் படுத்துவோம். அதிலிருந்து நாங்கள் தொடக்கமாக இருக்கோம். ஏதோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஹாய் பாய்ன்னு சொல்கிற இடத்துல தாண்டி நாங்கள் இன்னமும் ஒரு தம்பியாகவும் அக்காவும் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். என் கூட இருக்கிற திருநங்களும் சரி அவரோட நட்பு ரீதியாக போயிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறாரு, அது நிறைய பேருக்கு தெரியாது. சபரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது உலகம் தெரியாது. நிறைய ஆக்ட்ரஸுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். சபரி பண்ணுறது யாருக்கும் தெரியாது. நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறான், வயசானவங்கள பார்க்குறாங்க. அதில் திருநங்கையான எங்களுக்கு வருஷம் தவறாத அரிசி புடவை, ஒரு கூட பிறந்த தம்பி ஒரு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ நம்ம எதிர்பார்ப்பலையோ நம்ம தம்பிக்கிட்ட இருந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, என் தம்பி இன்றைக்கி வரப்போகிறான்ட்டு. அதெல்லாம் நிறைய திருநங்கைகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காப்போல், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்போல். இந்த மாதிரி இப்போ வயசில் பெரியவங்க இவங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமாக சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் மாதம் தவறாத டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்துறாப்போல். அது நான் சொன்னால் நல்லா இருக்காது, அம்மா சொல்லணும். அப்புறம் வந்து பிக் பாஸை பார்த்துட்ருக்குறோம். நல்லபடியாக அவன் வெற்றி அடையணும், எங்களுக்கு அதுதான் வேண்டுகோள். வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சு வர்றதா சபரியால் நிறைய பேர் இன்னும் பயனடைவாங்க. சபரி வந்து பெரிய ஆக்டரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவன் சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட சூப்பராக பண்ண போல் அந்த கொடுக்குற சம்பளத்தை வச்சு இருக்கிற ஹெல்ப்பை வச்சு அழகாக நீட்டாக இந்த பையன் வந்து இந்த பயனாளிக்கு போகுதா, இவங்க உண்மையிலே தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம கூட சகஜமாக ரன் பண்ணிவிட்டு கூட உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும். அவங்க அம்மா எனக்கு இன்னும் நல்ல பழக்கம். அந்த ஒரு நல்ல பையன். அந்த மாதிரி பையனுக்கு நம்ம நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அவர் வருடம் வந்து நல உதவிகள் எல்லாம் நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு வந்து அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ நெருக்கமாக வந்து பார்த்துருப்பீங்க அவர் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாரு, அதுலேருந்து எவ்வளோ வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம். இதை பற்றி வந்து சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இவர் வந்து உதவி பண்ணுறணும் மற்றவங்களுக்கு, குறிப்பாக திருநங்கைகளுக்கு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதுல பற்றா வந்து இருக்கான்றதை பற்றி சொல்லுங்கள். ஒரு குழந்தை பெற்றுக்காத ஒரு தாய் மாதிரி, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படுமோ ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ஏழை குழந்தைங்களாக இருக்கட்டும், அதை தேடி போய் படிப்பு சம்மந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுப்பாப்பில். ஒரு கல்வி வந்து திருட முடியாது, எந்த பொருளை வேணாலும் மக்கள் திருடலாம். ஒரு கல்வியை வந்து ஒரு குழந்தைகிட்ட திருட முடியாது. அந்த கல்வியை கொடுக்குறப்போல் எனக்கு தெரிஞ்சு நான் பெருமைக்காக சொல்ல, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு காமராஜர் மாதிரி அந்த இடத்துல நான் என் மனசுக்குள்ளே என் தம்பியை வச்சுருக்கேன். இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் திருநங்கைகளுக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்டது ஏன் அதை திருப்பி சொல்லலாம், எங்களுக்கு நிறைய திருநங்கை யாசகம் கேட்குறவங்க இப்போ தான் காலகட்டத்தில் வந்து போலீஸாவோ அட்வொகேட்டாவோ ஒரு 1000 லட்சத்தில் ஒருத்தர் தான் ஆகியிருக்காங்க. மீதி இருக்கிற திருநங்கைலாம் இருக்கிறாங்களே, அண்ணா யாசகம் கேட்குறதோ இல்லை மற்ற வேலை பார்க்குறதோ. இப்போ அவங்களுக்கு ஹெல்த்து வயசானவங்களுக்கெல்லாம் வயசு இப்போ முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் எங்கே போய் கேட்பாங்க டேப்லெட்டு ஹெல்த்து சம்மந்தம். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு மாதம் தவறாத சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் எந்த விஷயமான ஹெல்த்து சம்மந்தம் அது எப்படி வருது தெரியாது. சபரிக்கிட்டேருந்து உதவி டக்குன்னு சபரி எத்தனை மணிக்கு ஃபோன் அடித்தாலும் எடுத்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து அதை உள்வாங்கி அந்த மறுநாளே நம்மளுக்கு அந்த உதவி வந்துடும். நம்பிக்கையாக இருக்கலாம் சபரியை நம்பி. இப்போ நீங்கள் உள்ள பிக் பாஸில் அவர் எப்படி விளையாண்டுட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் பாருவாக இருக்கட்டும் வினோதாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அந்த தனி ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, கருத்துக்கள் கேட்கும் போது சபரி கேம் ஆடிட்டுருக்காரு. இன்னும் அவர் அந்த ஒரிஜினல் கேம் அவர் ஒரிஜினலாக வெளியே வர நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
சபரியோட குணாதிசயமும் இயல்பும் இப்படி தான், அவன் கேரக்டர் அப்படி தான். அது வந்து நடிக்கிறதோ பிக் பாஸ்க்காக நடிக்கிறதோ கிடையாது. அவன் கேரக்டர் அதை யார் பேச்சுக்கு போக மாட்டான், வீண் சண்டைக்கு போக மாட்டான், எந்த விஷயம் தலையிட மாட்டான். அவன் ஜென்யூனாக கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த கேம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ வெளியே உங்ககிட்ட பழகின தன்மைக்கும் உள்ளே வந்து போகிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா நீங்கள் வந்து அது நான் எப்படி சொல்கிறது, எனக்கு வெளியவும் அப்படி தான் இருக்குது, உள்ளவும் அப்படி தான் இருக்குது, மாறலை. சில பேர் நான் சில பேர்லாம் சொல்லுவேன், சில பேர்லாம் சொல்லுவேன், அவங்களாம் நடிக்கிறாங்க இருக்கிறாங்க. பார்வா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரம் கூட சரி, எல்லாரும் வெளி தோட்டத்துக்கு ஒரு நடிக்கிறாங்க, உள்ளே ஒரு நடிக்கிறாங்க. அவங்க கேம் விளாட்னா கோபமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, அப்புறம் நார்மலாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் சபரி அவங்கக்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிறா போல், இயல்பாகவும் அப்படி தான் உள்ளே இருக்கிறா போல். இதுதான் விஷயம். சபரி குணாதிசயம் இதுதான். இன்னும் கேம் நல்லா ஆடணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அவர் வந்து உள்ளே ஆடுறதே வந்து எங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் மற்றவங்களுக்காக, அவரோட பர்சனல் விஷயத்துக்கு எதுவுமே கிடையாது. இந்த கேமை நல்லபடியாக ஜெயிச்சுட்டு வந்தால் மக்களுக்கு உதவி பண்ணலாம், குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம், நடிவுற்ற திருநங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பெரியவங்க வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப்பிங் தான். பிக் பாக்ஸ் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே என் தம்பி வந்து எங்களெல்லாம் பார்த்து பிளெஸிங் வாங்கிட்டு போனாப்புல. சத்தியமாக அந்த வார்த்தை தான் சொல்லிட்டு போனேன், நான் நல்லபடியாக ஜெயிச்சு வந்தேன்னா இன்னமும் நல்லா பெஸ்ட்டாக செய்வேங்க்கா அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காப்புல. அது நல்லபடியாக ஜெயிக்கணும். நாங்கள் மட்டும் பயனடை போகிறதில்ல, பின்னாடி இருக்கிற திருநங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பயன் போய் செய்கிறோம். இப்போ அவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பார்ல, எனக்கு இந்த ஆசைலாம் இருக்குது, இத்தனை பேருக்கு இதெல்லாம் பண்ணணும், உதவிகள்லாம் பண்ணணும், அதை பற்றி நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட என்ன வந்து சொன்னார்? கடைசியாக பார்த்தப்ப என்ன விஷயங்கள் குறிப்பாக வந்து சொன்னார்? இப்போ பிளெஸிங்ஸ் வாங்கினதே வந்து தவிர கேம் பற்றியோ இல்லை என்ன டார்கெட் அவருக்கு, எப்படி வந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு, இதை பற்றி என்ன வந்து சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட? இப்போ சின்னதாக பண்ணுற விஷயம் அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக நிறைய பேருக்கு பயன்போம். இப்போ ஒரு 100 பேருக்கு போகுது நம்ம தோராயமாக சொல்கிறோம், நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய பேரை பயனடைகிறாங்க சபரிக்கிட்டேருந்து. அது வந்து லட்சக்கணக்கில் போகணும். அவங்க வீட்டில் ஃபேமிலியோ ஆஹா ஓலாம் கிடையாது, அவங்களும் நடுத்தர வாசி தான், விவசாயி தான் அவங்க. அதனால் தம்பி வந்து பேக்ரவுண்டும் பெருசும் கிடையாது. இந்த சினிமா துறையில் கடவுள் புண்ணியத்தில் சாதிக்கணும், இந்த பிக் பாக்ஸில் ஜெயிச்சு வரணும், வாய்ப்பு நிறைய கடவுள் கொடுக்கணும், மக்கள் நிறைய பயன்படணும். இன்னும் பிரம்மாண்டமாக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜெயிச்சு வந்தாலும் தம்பி அப்படி தான் இருப்பார், அது எதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பர்டிகுலராக திருநங்கைகளுக்கு அவர் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான உதவிகள்லாம் என்னென்னா வந்து பார்க்குறது, இப்போ குறிப்பிட்டோன்னா அதை ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம எந்த ஹெல்ப்பு கேட்டாலும், படிப்பு சம்மந்தம் இருக்கட்டும், தம்பி இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனைப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், முடியாது, இவ்வளோ கேட்குறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அந்த ஹெல்ப் வந்துடும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருன்னா ஒருத்தர் நம்மளை வந்து கைட் பண்ணிவிடுவாங்க, கூட வந்து பண்ணிவிடுவாங்க. சபரி வராத சூழ்நிலையில் அதெல்லாம் கரெக்டாக எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இதுதான் திருநங்கைகளுக்கு இதுதான் பண்ணணும்ல, திருநங்கைகளும் என் சகோதரி தான். குழந்தைங்க எப்படி என் பிள்ளைங்களோ வயசானவங்களை எப்படியோ அவர் பேரண்ட்டாக எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி எங்களும் சகோதரியாக தான் ஏற்றுக்கிறாரு. அதனால் எங்களுக்கு எப்போ கேட்டால் எந்த ஹெல்ப் கேட்டாலும் அது கூட இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு. படிப்பு விஷயத்துக்கு அவர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறார்? இல்லை, அவர் அடிக்கடி பேச்சுவார்த்தையிலே அதான் சொல்லுவார், படிப்பு முக்கியம், இது நான் வந்து அதிகமாக படித்தது கிடையாது. அவர் அடிக்கடிக்கு வாயில் வரும், படிப்பு ஒன்று தாங்க நம்ம கிட்ட திருட முடியாது, எது வேணாலும் திருடலாம், படிப்பு ஒன்று தான் திருட முடியாது. படிப்பு இருந்தால் அவங்க எப்படி வேணாலும் பழச்சிப்பாங்க. அதனால் திருநங்கை யார் படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நம்ம படிக்க வைப்போம், காலேஜில் பேசுவோம். அந்த மாதிரி அதான் அவர் பிக் பாஸில் வெளியே வந்தார்னா திருநங்கைகளுக்கான காலேஜ் விஷயமா பேசலான்னு இருக்கிறோம். அந்த காலேஜில் சேர்த்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, வசதி வாய்ப்பு இல்லாத, அந்த மாதிரி திருநங்கைகளும் வாய்ப்பு கொடுத்து நம்ம இன்னும் மேலே படிக்க வைப்போம். ஒரு பிரித்திகை ஆசனம் ஒரு போலீஸ் ஆகக்கூடாது, எல்லா மாவட்டத்துலேயும் ஆகணும். சபரி மூலியமாக எல்லா திருநங்கைகளும் பயனடையணும். அவர் பொதுவாகவே தான் செய்கிற உதவியை பெருசாக வெளியே சொல்லிக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருப்பேன். ஏன்னா இதுவே விஜய் சேதுபதி சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆமாம், இது வரைக்கும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் ஜல்லிக்கட்டுலேருந்து இவ்வளோ வரைக்கும் நான் இப்போ பயன் அடைஞ்சிருப்போம் இல்லையா நிறைய. எங்ககிட்ட ஒரே வார்த்தை சொல்லப்போல, அக்கா இந்த விஷயம் யார்கிட்டையும் ஃபோட்டோ போடாதீங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, உண்மையாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுங்கக்கா, நான் கூட இருந்து நான் பண்ணித்தரேன். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு இவ்வளோ வருஷமாக. வெளியே விளம்பரம் எதிர்பார்க்காத இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் போது கட்டாயம் அவருக்கு கடவுள் மூலத்தில் வருமானங்கள் கிடைக்கணும், நிறைய ஷோ பண்ணணும், நிறைய படங்கள் கிடைக்கணும் வாய்ப்புகள், அது மூலமாக நிறைய மக்கள் பயனடைவாங்க. இப்போ கடவுள் விஷயத்தில் அவர் நல்லா ஈடுபாடு பயங்கரப்பா. இப்போ நான் ஒரு முருகர் பக்தர், அதெல்லாம் நான் சுவாமி ரொம்ப நம்ம வீட்டில் முருகர் இருக்கார். தொடர்ந்து ஒரு 5 வருஷம் சஷ்டின்னா முருகருக்கு விசேஷ நாள். அந்த சஷ்டி 6வது நாள் பூர்த்தி
வந்து திருக்கல்யாணம் நடக்கிறதுல நம்ம வீட்டில் இருக்கிற முருகருக்கு அவருக்கு கையால் தான் வருஷம் தவிர திருமாங்கல்யம் சுவாமிக்கு எல்லாமே அபிஷேகம் இருந்து ஆன்மீகத்தில் நிறைய பற்று உண்டு. அது குறிப்பிட்டு இதுதான் அதுதான் கிடையாது, எல்லா மதத்தையும் ஏற்றுப்பார், எல்லா மக்களையும் ஏற்றுப்பார். அது ஆண் பெண் குழந்தையாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் சபரிக்கிட்ட அதுதான். ஒரு மதம் இனம் அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி மனிதாபிமானம் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் அவருக்கு ஏதாவது பர்சனலாக சொல்ல விரும்புகிறதுனா? சபரி என் செல்லமே நீ நல்லா இரு சாமி, எங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங் இல்லை உனக்கு எப்பவும் நிறைஞ்சிருக்கும். இங்கே மட்டும் இல்லை, உலகளவு திருநங்கையில் எல்லோரும் உனக்கு பிளெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தைரியமாக ஆடு, நீ தான் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா எவ்வளோ பேர் பயனடைவாங்க, எவ்வளோ குடும்பம் முன்னுக்கு வரும். வாழ்த்துக்கள், பயப்படாத, நாங்கள் எல்லாம் உங்க கூட இருக்கிறோம். பிக் பாக்ஸில் ஆடுறவங்களுக்கும் நாங்கள் கூட இருக்கிறோம். எல்லாருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். இப்போ என்னுடைய சகோதரி ரேணுகா தேவி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை. அதை அச்சடித்து எழுதி வைக்கலாம். அந்த மாதிரி உண்மைகள் எல்லாமே யாராலையும் மறக்க முடியாது. உதவி பெற்றவங்க யாராலையும் அவரை மறக்க முடியாது. அவர் என்றைக்கும் நேசிக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க திருநங்கைங்க. அவர் வந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும். அவருடைய வெற்றி அல்ல, எங்கள் திருநங்கைங்களுடைய வெற்றி. அதனால் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு வரணும்னு சொல்லி எல்லாம் அல்ல இறைவன் முருகனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் கூத்தாண்டவர் ஐயா மாத்தம்மா உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அவங்களாம் நினச்சி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். அவர் ஜெயிச்சு வருவார். அவருடைய நல்ல மனசுக்கு நன்மை பயனை அடைவார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் ஹெல்ப்லாம் வந்து பண்ணியிருக்காரு? மாத்திரைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொன்னோம். என்னோடய ரிசிப்ட் அனுப்பின பிறகு அது மாத்திரை எவ்வளோ இருந்தாலும் அது வாங்கி கொடுத்து அனுப்புவார். ஓகே ஓகே. எப்போனாலுமே அதை கேட்டால் பண்ணுவார்? எப்போ கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். ஓகே. அவர் எப்படி வந்து இப்போ வெளியே மக்கள்கிட்டேயோ இல்லை உங்ககிட்டயோ வந்து பழகிறப்ப என்ன மாதிரி ஒரு தன்மையோடு வந்திருப்பார்? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல ஏதாவது வேறுபாடு வந்து இருக்கிறதா பார்த்து? இல்லை எங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. எங்ககிட்ட எப்படி பழகிறாரோ அப்படி தான் உள்ளே நடந்துக்கிறாரு. பட் நான் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் எப்படின்றத அனலைசிங் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் நல்லவனாக இருந்தால் இது எந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டை பிடிச்சி பண்ணணுமோ அப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிறைய வந்து திருநங்கைகளுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி நலத்திட்டங்கள் உதவிகள்லாம் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காரு. அது பெருசாக அவர் வெளியே வந்து சொன்னதில்லை. இதோட தன்மையெல்லாம் நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? இதெல்லாம் பிக் பாஸ்லேயும் அவர் போயிட்டு விளம்பரம்லாம் வந்து படுத்திக்கிறது கிடையாது. இதை நீங்கள் எப்படி வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு தலைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தானாக வந்து வேர் மாதிரி தானாக முளைச்சி மரமானவர். மற்ற எவ்வளோ பேருக்கு நிழல் கொடுக்குற ஒரு ஆலமரம் அவர். ஆனால் ஆலமரம் நான் தான் நிழல் கொடுக்குறேன்னு சொல்லாது, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மரத்துக்கு கீழே இருக்கிறோன்னு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தலையுடைய பயன் பெற்றவங்க நிறைய பேர் எப்படியோ அந்த மாதிரி தான் இவரும். இவர் மக்களுக்கு செய்கிற உதவியும் யாருக்கும் தெரியாது, பயன் பெற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவருக்கு விளம்பரம் பிடிக்காது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிவஞான கந்தசாமிக்கு அரோகரா. சபரி இந்த முருகருக்கு தான் வந்து ஆண்டு தவறாமல் திருக்கல்யாண உற்சவம் செஞ்சுட்டு வர்றாரு. நாங்கள் திருநங்களை எடுத்து செய்கிறதுனால தம்பியோட பங்கு என்றைக்கும் முருகர்கிட்ட இருக்கும். அதில் வடபழனி முருகர் ரொம்ப இஷ்டம். இந்த சஷ்டி வந்தாலே எல்லா கோவிலுக்கும் போவார். முருகர் 6 படைக்கும் நம்ம முருகருக்கும் வந்து செய்வார். அந்த பிஸி இதுலேயும் வந்து முருகர் பார்த்துட்டு திருக்கல்யாணம் அவர் கையால் பண்ணிட்டு போவார். முருகர் தான் அவர் கூட இருந்து எல்லாமே இவ்வளோ தூரம் வழி நடத்துகிறாரு. அவர் வாழ்க்கையில் வழி நடத்தணும், ஜெயிக்கணும். நாங்கள் எல்லாம் முருகரை வேண்டிக்கிறோம். இந்த சிவஞான கந்தசாமியை நாங்கள் என்றைக்கும் வேண்டிக்கிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும்